ஹே ஆமி, எல்லாம் எப்படிலாம் இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பெயின்ஃபுல் ப்ளஷர்ஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரிடா. ஓகே, நம்ம இப்போது லாஸ்ட்டாக எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா, மெய்ட் வந்து ஒயன்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அம்மா ஒயன், உன்னை எதுக்காக கூட்டம் வந்திருக்காங்கன்னு எதுவுமே தெரியாதாம்மா உனக்கு? இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. நான் எதுவுமே பண்ணலை. என்னை கூட்டிகிட்டு வந்து என் அண்ணா எங்கன்னு கேட்குறாங்க. என் அண்ணா எங்கே இருக்கான்னு கூட எனக்கே தெரியாது. அவனை நான் பார்த்தே 1 வீக் மேலே ஆகுது. உனக்கு ஜெனி யாருன்னு தெரியுமா? யார் அவங்க? தெரியாது எனக்கு. ஜெனி தான் அம்மா தேங்கோட தங்கச்சி. அவள் மேரேஜ் ஆகி நல்லாதாம்மா இருந்தா. ஆனால் ஒரு நாள் தேங்க கால் வந்துச்சு, ஜெனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா அப்படின்னு. அவன் நேரம் ஹாஸ்பிட்டல் போனவன் தான். அவன் தங்கச்சி அப்படி பார்த்ததுலேருந்து உடஞ்சி போயிட்டாமா. அவன் என்ன தான் அப்பா அம்மா கூட க்ளோஸ் இல்லைனாலும் அவனுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலியாக நினைக்கிற ஆள் ஜெனி மட்டும்தான். அவளுக்கும் அப்படி நடந்துச்சுன்னதோடு அவன் ரொம்ப மாறிட்டான். அவன் இன்னும் என்ன பண்ண போகிறான்னு தெரியலம்மா. நல்ல பையன்தான், சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்த பையன்மா அவன். ஆனால் அவன் இப்படி இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் தங்கச்சியை யார் இப்படி பண்ணதுன்னு தெரிஞ்சதுலேருந்து உன் அண்ணனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும், உன் அண்ணனை ஏதாவது பண்ணணும்னு அவன் ரொம்ப இதில் இருக்காம்மா. அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு நீயாவது உயிரோடு இருக்கணும். இல்லைன்னா உன் அண்ணன் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் ஒன்றே தான் பண்ணிட்டானா உன் அண்ணன் எங்கே இருக்காருன்னு சொல்லிடுமா. ஆண்டி, எனக்கு நிஜமாக என் அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியாது. அண்ட் ஜென்னிக்கு என்ன ஆச்சு, அதுக்கு ஏன் ஏன்னு காரணம்னு சொல்கிறீங்க? புரியல எனக்கு. ஜெனி ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தான் தெரியும் எனக்கு, அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாதுமா. உன் அண்ணன் அவளை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க, இவ்வளோதாம்மா எனக்கு தெரியும். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. உங்கள் அன்னையிலேருந்து யார்கிட்டையும் எதுவுமே பேசுகிறதில்ல. அவன் என்னென்ன தேடிட்டுருக்கான், அதை தாண்டி ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை, இங்கே யார்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை. உன்னை வச்சு உன் அண்ணனை பிடிச்சிடலான்னு நினைக்கிறான். அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீ தான் உன் அண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லணும். இல்லை ஆண்டி, யுன்ஜின் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். அவன் யாருக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினச்சதில்லை. இல்லை ஆண்டி, இவங்க ஏதோ ஒன்று தப்பாக புரிஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அப்படிலாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் தேவங்கிட்ட பேசி பார்க்குறீங்களா? நான் பேசுகிறத அவர் கேட்கவே மாட்டுறாரு. நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் அண்ணனை எதுவும் பண்ணிட வேணாம். நீங்கள் என் அண்ணனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு முன்னாடி அவரை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ஆண்டி. அம்மா, இதில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. தேவன் தான் எல்லாம் முடிவாக எடுப்பான். அவன் சொல்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கேட்போம். அதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைம்மா. நீங்கள் அப்படியே கண்காலிங்க உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ விஷயமும் உங்கள் மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஜெனி என்ன இருக்கும், ஜென்னிக்கும் உங்கள் அண்ணாக்கும் என்ன சம்மந்தம், உங்கள் அண்ணாவையே இவங்க அக்யூஸ் பண்ணணும், உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. கொஞ்சம் அமைதியாக இருடா, இவ்வளோ டென்ஷன் ஆகாது. நம்ம அவனை பிடிச்சிடலாம், சரியா? எப்படி சும்மா அமைதியாக சொல்கிற? அவள் என்ன கேட்டாலும் அண்ணன் இருக்கான்னு சொல்ல மாட்டான். எவ்வளோ அடித்தாலும் அமைதியாக இருக்கா. அண்ணன் அப்படி காப்பாற்றுறா. என்னடா இப்படி இருக்கா? என்னால் எதுவும் பண்ண முடியலடா. எனக்கு தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி. ஜெனி இப்படி ஆனதுலேருந்து என்னால் எனக்கு எதுவுமே பண்ண முடியலடா. என்னால் அவளை பார்க்க முடியல.
என் தங்கச்சி எப்படி பண்ண வேண்டாம்னா என்னை கையாலே கொள்ளணும்டா. ஜிமின் ஏதா பண்ணு ஜிமின். அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி. அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிறுத்து. டே நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகும் சரியா? நான் இருக்கேன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். விடு. எங்கே போயிட போகிறான்? அவனை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன் சரியா? நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. அப்போது தேவுக்கு ஒரு கால் வருது. அவர் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ தேவும் தானே லைனில் இருக்குது. யாரா நீ? என்ன வாய்ஸ் ரேஸ் பண்ணுறா? அடைக்கிட்டு பேசுகிறியா? உன் தங்கச்சி புருஷன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட தான் இருக்கான். யாரா நீ? ஃபோன் அடிச்சு என்ன கலாய்ச்சிருக்கியா? என்ன வேலை மயிரலையா உனக்கு கால் பண்ணி கலாய்க்கிறதுக்கு? உன் தங்கச்சியை இப்படி பண்ண வேணாதான். என்ன தான் தேடிட்டு இருக்கியாமே ரொம்ப வலை வீசி. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, பேசு. என்னென்ன லவ்வாக பண்ணுற? எப்படி தேடுற? டே வேணாம். யார் நீ? ஒழுங்காக பேசு. உனக்கு வாயை உடச்சிடுவேன். அடங்கடா. சரி, உன் தங்கச்சி நடிக்கிறப்போ எப்படி அழுதா தெரியுமா? காலை பிடிச்சி கெஞ்சினா. ஏன் அவனுக்கு கால் பண்ணுறது கூட போனான். நான் தான் ஃபோனை வாங்கி உடச்சி அவள் கழுத்தை நெரிச்சு டீ வாயை மூடுறா. யாரா நீ? என்னை கால் பண்ணின வயிறு நீ மட்டும் கையில் கிடச்ச கொன்றும் உன்னை. டே சொல்கிறத கேள்றா. இதுக்குள்ளே எது இவ்வளோ எமோஷனல் ஆகிற? இதை கேட்குறதுக்கே உனக்கு இப்படி இருக்குன்னா அதை நேரில் பார்த்துருந்தேன்னா செத்துருப்ப போலையே. அதுவும் வயிற்றில் உதைக்கும் போது அவள் கத்துனா பார்த்தியா? என்னடா அவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அண்ணான்னு கத்துறா, இல்லை அம்மான்னு தானே கத்துவாங்க. அவ்வளோ பாசமோ? வேணாம். இப்போ என்ன கொடுத்தாங்க வேணான்ற? நான் தான் யூஜின் பேசுகிறேன். என்ன இப்போ உனக்கு? நான் தானே தேடிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சால் நேரில் வாடா. இதை விட்டு மயிறு மாதிரி. என்ன உன் தங்கச்சி பூசணிக்கு நான் தான் வச்சுருக்கேன். அவனையும் போட்டு தள்ளுறவா? யூஜின் பெரிய தப்பு பண்ணுற. நீ யார்கிட்ட மோதிருக்குன்னு தெரியுதா அவனுக்கு? நான் தெரியும்டா. சரி, உன் தங்கச்சி நான் ஏன் அடிச்சுன்னு கேட்க மாட்டியா? சரி அமைதியாக இருக்காத, நானே சொல்கிறேன். உன் தங்கச்சியை நான் வேணாம்னு சொல்லிட்டாப்பா. அதனால எனக்கு ஒரே வருத்தமாயிடுச்சு. அதனால தான் போட்டு தள்ளலாம் முடிவு பண்ணிட்டேன். நானும் நல்லவ மாதிரி அவள் கல்யாணத்தில் இந்த மறப்பதில்லை நெஞ்சேன்னு பாட்டு பாட இருந்துச்சியா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதான் மொத்தமாக ஏன் அதுவும் எனக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அந்த புள்ளையோடு சேர்த்து இன்னும் பெரிய போட்டு தரலான்னு தான் போனேன். என்ன அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு, அவன் இன்னும் போகல. சரி விடு, அவளை ஹாஸ்பிட்டலில் வச்சு முடிக்கிறது எனக்கு பெரிய மேட்ரு இல்லை. அவளையும் முடிச்சு விட்ருவேன். அப்புறம் உன் தங்கச்சி புருஷன் வேறு சும்மா நசன்றான்டா. அவனையும் முடிச்சிடவா? முடிச்சிடவா? உன்னோட தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கான் தெரியும்ல? என்ன சொல்கிற? என்னப்பா ஒரே அமைதியாக இருக்க? இல்லைனா பேசுனிய வாய் திறந்து பேசுகிறா மயிறு, வாய் தர. என்னடா சொல்கிற? இல்லைடா, உன் தங்கச்சி ஒயன்றிருக்கான்ல, உனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி சின்ன பொண்ணு வேறு பாவம் என்கிட்ட தான் இருக்கா. வயசு பையன் வேறு ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதான் வீட்டில் இல்லாமல் வெளில வந்துட்டேன். ஏன்னா கூட ஒரே ரூமில் இருந்தேன்னு வையேன், என் மைண்டு மாதிரி எதாவது ரேப்பு இப்போ பண்ணிட்டேன்னு வை, அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல நீ. சரி உன்னை நேரில் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ வேறு ஓவர் மயிராக பேசுகிறியா, அதனால உன்னை நான் வச்சு செய்யணும்னு தோணுது எனக்கு. தங்கச்சியை சரிடா நான் பார்த்துக்கிறேன் விடு. என்ன நீ எதுவும் முடிவு பண்ணியே?
என் தங்கச்சியை நீ ஏதோ பண்ணுவேன், நீ ஹாஸ்பிட்டல் வச்சு முடிக்கிறேன்னு இல்லை, உன் தங்கச்சியை நான் வீட்டுக்கு போய் முடிக்கிறேன். அப்பா நீ சொன்னது முடிக்கிறேன்றது வேறு, நான் சொல்கிறது வேறு. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சியை முடிச்சுட்டு அவளை நீ என் தங்கச்சியை பண்ணதை விட அதிகமாக டார்ச்சர் பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. பார்க்குறியா? ஃபோனை விட மயிறு. வேணாம் டேயும், அவன் மேலே கை வைக்காத, தப்பு பண்ணுற. டேய் இதுக்கே ஃபீல் பண்ணுறேன். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவன் மேலே கை வச்சிருப்பேனே. இப்போ தான் எனக்கு வைக்கணுன்னே தோணுது. வச்சிடவா? வேணாம் தேவும் வேணாம், என் தங்கச்சி எதுவும் பண்ணாது. ஐயோ நீ கெஞ்சிறதுக்கும் நல்லா இருக்குடா. சரி டைம் ஆச்சு, நான் போய் என் செல்லா குட்டியை பார்க்கணும். ஃபோன் வைக்கிறியா? வை. தேவும் கால் கட் பண்ணிவிட்டு ஃபோனை உடைக்க போகிறாரு. இப்போது ஜிமின் அவனை பிடிச்சி, என்னடா என்னாச்சு, யார் ஃபோனில், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? இந்த ஹியூஞ்சன் நாய் தாண்டா கால் பண்ண. அவனுக்கு அவன் ஒரு திமிர் மாதிரி பேசுகிறான்டா. அவன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படி பம்புறான். அவனுக்கு அவன் தங்கச்சி எதாவது பண்ணாதான் அவன் அடங்குவான் போல். அவன் என் தங்கச்சி மேலே கை வச்சிட்டான்ல. இந்த உலகத்தில் எனக்கு அவள் தானே முக்கியம். அவளை எப்படி என்னால் பார்க்க முடியலடா. அவள் இந்த நிலைமைக்கு காரணமானவன் இவ்வளோ பேச்சு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுவும் ஜென்னி ஹஸ்பண்ட் ஜானி அவன் தான் வச்சுருக்கான் கடத்தி. என்னடா சொல்கிற, என்ன சொல்கிறது? இவனுக்கு அவன் எப்படி உனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்? அவன் தங்கச்சி உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சோம். நீ ஏதோ தப்பாக இருக்குடா, நீ எதுவும் டென்ஷன் எதுவும் முடிவெடுக்காத. இல்லை ஜெமினி, நான் எதுவும் இனிமேல் அவனுக்கு காட்டுறேன். இனிமேல் அவனுக்கு அவன் தங்கச்சி மேலே கை வச்சாதான் அவன் அமைதியாக இருப்பான். அது எப்படி வைக்கணும்னு தெரியும், நான் வச்சுக்கிறேன். சரியா? நீ கிளம்புறப்போ தேவும் நீ எதுவும் அவசரப்பட்டு பண்ணிடாத. இல்லைடா நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு எல்லாரும் போட்டு பண்ணிடுறேண்ணே. என்னடா சொல்கிற? யாருக்குடா கல்யாணம்? எனக்கும் ஒயனுக்கும் தான், வேறு யாருக்கு? தேவும் கொஞ்சம் பொறுமையாக இருடா, அவசரப்படாத. கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வை, அவ்வளோதான். நான் என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கும் நாளைக்கு கல்யாணம். சரி நான் கிளம்புறேன். சரியா? டி தேவும் ஜிமின் பேசுறதுக்குள்ளே தேவும் கிளம்பி போயிட்டாரு. தேவும் நேராக கிளம்பி ஒரு மேன்ஷனுக்கு தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, அதாவது அவரோட ரூமில். அவர் டக்குன்னு டோரை ஃபுல்லாக ஃபியூரியஸாக ஓப்பன் பண்ணி வேகமாக உங்ககிட்ட வராரு. வந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. சார் என்ன சார் பண்ணுறீங்க? என்னை விடுங்க, வலிக்குது, கையை விடுங்க சார், வலிக்குது சார். என்னடி என்ன கையை பிடிச்சிருக்கேவா? உன் அண்ணன் எங்கே இருக்கான்னு உன் நிஜமாக தெரியாதா? இந்த குடும்பத்தோடு நடிக்கிறீங்களாடி மயிறு? என்ன நினச்சிருக்கேன்? உன்னை இப்படிலாம் கெஞ்சினா விட்டுருவேனா? நான் வேறு மாதிரி கேட்கறதுக்குள்ளே உண்மையாக சொல்லிடு. சார் என்னை விடுங்க சார் அப்படின்னு நீங்கள் தேங்காய் தள்ளி விட்டுறீங்க. சரி நீங்கள் எவ்வளோ நடித்து என்ன பண்ணி கேட்டாலும் எனக்கு என் அண்ணா எங்கே இருக்கான்னு தெரியாது சார். நான் வந்துட்டு பேசியே ரொம்ப நாள் ஆகுது. அவனை நான் பார்த்து 1 வீக் மேலே ஆகுது. என் நிறுத்திரி சும்மா ஊட்ட டெப் ரெக்கார்டர் மாதிரி சொன்னது திருப்பி சொல்லின்னு இருக்கேன். என்ன உனக்கு? உன்னை நான் பார்த்து 1 வாரம் ஆகுது, நீ உன்னை பார்க்கல, அவங்ககிட்ட பேசலை, உனக்கு பயமாக இருக்கு தானே? சரி நான் எப்படி பார்க்கணுன்னு நல்லா தெரியும். நான் அப்படி வச்சு செஞ்சால் தான் நீ சரிப்பட்டு வருவேன். வேறு தேவரோட பேண்ட்டோட பெல்ட்டை வந்து கழட்டுறாரு. நீங்கள் அவரை பார்த்து, சார் என்ன சார் பண்ணுறீங்க? சார் வேணாம் சார். தேவரோட பெல்ட்டை கழட்டி அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணி உங்களை பார்க்குறாரு. சார் வேணாம் சார், அடிக்காதீங்க சார், வேணாம். என்ன சொல்லும் இதுக்கே எப்படின்ற? இன்னும் நீ எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. உனக்கு நான் கொடுக்குற டார்ச்சரில் உன் அண்ணன் வந்தான்னு உன்னை நான் விட்டுறேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன்.
ஒரு வேளை வரலைன்னா உன்னை என்ன பண்ணுமோ நான் எல்லாமே பண்ணுவேன். புரியுதா? சார் வேணாம் சார். தேவன் உங்களை செம்மையாக பெல்ட் வச்சு அடிக்கிறாரு. நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. அவர் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி பெல்ட்டை தூக்கி போட்டு ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. நீங்கள் அவர் அடித்ததில் மயங்கிட்டீங்க. அப்போது அந்த மெய்டு உங்கள் ரூமுக்கு வராங்க. அம்மா அம்மா ஒயன் என்னாச்சும்மா? எந்திரிம்மா. ஒயன் தண்ணி தண்ணி வேணும். இருமா நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு அவங்க போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பொறுமையாக குடிக்கிறீங்க. பார்த்துமா குடி. ஏம்மா இவ்வளோ அடி வாங்குற? உன் அண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லிடுமா. அவன் உன்னை அடிக்கிறத விட்டுருவான். அவன் உன்னையே விட்டுருவான். அதை மட்டும் எங்கே இருக்கான்னு நீ சொல்லிடலாம்ல. இவ்வளோ அடி வாங்க வேணாம்ல. சின்ன பொண்ணு நீ. இந்த வயசில் இங்கே இருக்கிறது உனக்கு சேஃபும் இல்லை. வேணாம்மா. ஆண்டி நான் எதுவுமே பண்ணலை ஆண்டி. என் அண்ணன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் பண்ணலை. நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். இவர் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. நீங்களாவது சொல்லுங்கள். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு பொண்ணு வரா. அம்மா தேவங்கண்ணா நாளைக்கு ஓயனாக்காக்கும் அவருக்கும் மேரேஜுன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ண சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிற? மேரேஜா அப்படின்னு உங்களை அந்த ஆண்டி பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஷாக்காக அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம்மா அப்படி தான் அந்த அண்ணா சொல்லிட்டு போனார். சரி நீ ஒயின் கூட இருமா, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ உங்கள் கூட ஜியா தான் இருக்கா. எஸ் அவள் வந்து அந்த மெயின் ஆண்டியோட பொண்ணு. அவள் பேர் ஜியா. ஒயனக்கா நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உடம்புல அவ்வளோ காயமாக இருக்குது? அது ஒன்றும் இல்லைம்மா, அது கீழே விழுந்துட்டு. போய் சொல்லாதீங்க. தேவங்க அடித்தாரு தானே? ஆமாம்மா. ஐயோ ரொம்ப ரத்தம்லாம் வருதே. இருங்க நான் ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன். வேணாம் நீ எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்க போகிற. நீ எதுவும் பண்ண வேணாம். நீ போ. இல்லைக்கா ஆனால் எதுவும் சொல்ல மாட்டார். அவர் தான் உங்கள் கூட இருந்து அனுப்பி வச்சுருந்தார். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்படியே ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டு விடுறா. நீங்கள் அப்படியே பெயினில் கத்துறீங்க. கொஞ்சம் வெளியே போகிறதுக்குங்கக்கா சரியாயிடும். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சரியா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கும் அண்ணாக்கும் மேரேஜ். என்ன சொல்கிறேம்மா? அதெல்லாம் இல்லை. மேரேஜ்லாம் இல்லை. நான் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தெரியலக்கா. அப்படி தான் அண்ணா சொன்னார். நாளைக்கு என்ன நடக்குன்றதை நாளைக்கு பார்த்துப்போம். நீங்கள் முதல்ல போய் படுத்து தூங்குங்க. உங்களை ஜியா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. அப்புறம் ஒரு வெளில போயிட்டா. நீங்கள் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டு ஏன் இப்படிலாம் எனக்கு மட்டும் நடக்குது? நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணதில்லை. நான் இந்த ஹைஸ்கூல் முடிச்சுட்டு அழகாக காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் வேணாம். அம்மா நீ இதம்மா எல்லாத்தையும் சேவ் பண்ணும். எனக்கு மேரேஜ்லாம் வேணாம்மா. நான் படிக்கணும். இவர் என்ன ரொம்ப அடிக்கிறாரும்மா. இவர் அப்பா மாதிரி, அப்பா என்ன ஒன்று அடிப்பாரோ அதே மாதிரி என்னையும் அடிக்கிறாரும்மா. எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. அப்போது லேட் நைட் ஆகுது. உங்கள் ரூமுக்கு தேவன் வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவன் உங்கள்
கிட்ட வந்து பெட்டில் வந்து உட்காடுறான். உங்கள் ஃபேஸையே பார்க்குறான். யார் நீ? உன் அண்ணனுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. எவ்வளோ அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேற. நம்ம மேலே அவ்வளோ பாசமும். எனக்கு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அந்த மாதிரி ஆளே இல்லை. ஆனால் என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடி வரும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது. எல்லாம் உன் மேலே தான் காமிக்கிறேன். எங்கே போய் முடிய போகுதுன்னு வர எனக்கு தெரியல. அவர் உங்களே ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் நிறைய இன்ச்சு வெளியே போயிடுறாரு. இப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் உங்களை காலைல வந்து ஜியாவும் அந்த ஜியாவோட அம்மாவும் வந்து எழுப்புறாங்க. அம்மா எழுந்துரும்மா. வயன் வயன் எழுந்துரு. சொல்லுங்க ஆண்டி. அம்மா ட்ரெஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு ரெடி ஆகிட்டு கீழே சீக்கிரம் எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஜியா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அங்கே வெட்டிங் கவுன் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன இதெல்லாம், என்ன வெட்டிங் கவுன்லாம் இருக்குது, யாருக்கு மேரேஜ்? அம்மா உனக்கும் தேவனுக்கும் இன்னைக்கு மேரேஜ். ஏன் எனக்கும் அவருக்கும் என் மேரேஜ்? அவர் என் அண்ணனை தேடுறாரு தானே சொன்னீங்க. எனக்கும் அவருக்கும் எதுக்கு கல்யாணம் பண்ணும்? அதெல்லாம் தெரிலம்மா. அவன் ஒரு விஷயம் முடிவெடுத்துட்டான்னா அதை அவன் பண்ணாமல் விட மாட்டான். நீ எதுவும் பண்ணி அவனை இன்னும் கோவமாக்காமல் ட்ரெஸ் மாற்றிட்டு சீக்கிரம் கீழே வா, நம்ம சர்ச்சுக்கு போகணும்ல. ஆண்டி வேணாம் ஆண்டி, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் ஆண்டி. எப்படியாவது சொல்லுங்கள். நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்களே, சொல்லுங்கள் ஆண்டி. ஜியா நீ அதை சொல்லு ஜியா. இல்லை அக்கா, என்னாலும் எதுவும் சொல்ல முடியாதுக்கா, சாரிக்கா. எல்லோரும் இப்படி பண்ண நான் என்ன பண்ணுறது? எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் ஆண்டி. இங்கே பாருமா, இதை தாண்டி உனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். அதனாலமா சொல்கிறேன், நீ இப்போ ஏதாவது பண்ண அப்படின்னா அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான். அதனால் வேணாம்மா, இதை போட்டு ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வா. ஜியா ஒயின் கூட இருந்து எல்லாம் ரெடி பண்ணு. சரிம்மா. நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. உங்களை ஜியா தான் ரெடி பண்ணுறா. அக்கா பயப்படாதீங்க, தேவங்க உங்களை நல்லா பார்த்துப்பார். அவர் கோவம் வரும் தான், ஆனால் அவர் மோசமான ஆள்லாம் இல்லை, நல்லா பார்த்துப்பார் உங்களை. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவளை பார்க்குறீங்க. அவள் உங்களை கண்ணை தொடச்சி விடுறா. அப்புறம் உங்களை ரெடி பண்ணி உங்களை கீழே கூட்டிகிட்டு வரா. வந்த உடனே உங்களை ஜியாவும் ஆண்டியும் 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் போய் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. காருக்குள்ளே தேவங்க இருக்கா. அவள் உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் போய் உட்காந்து கீழே குனிஞ்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. கார் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு போயிட்டுருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவங்க உங்களை பார்த்து, இங்கே பாரு, நீ உனக்கு கல்யாணம் புரியுதா? நீ என்ன தான் வேணாம் சொன்னாலும் இன்றைக்கி இது நடக்க தான் போகுது. அண்ட் ஓடி போகணும் இந்த மாதிரி பிளான்லாம் வச்சு அதெல்லாம் செட்டே ஆகாது. அண்ட் அங்கே ஃபாதர் கேட்கும்போது இந்த நோன்னு சொல்கிறது, வேணாம் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் தான் அவனை விட்டுருவாங்களாம் நினைக்காத. நான் உன்னை எஸ்ன்னு சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணேன், புரியுதா? அப்புறம் சரி புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது மேலே உனக்கு கொஸ்டின் கேட்குற வாய்ப்பெலாம் கொடுக்க மாட்டேன். இந்த சும்மா அழுதுட்டு இருந்துக்காமல் உன் அண்ணன் எங்கே இருக்கான்னு இப்போ கூட சொல்லிடு, நான் உன்னை விட்டுறேன். இல்லைனா இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் உன்னை இப்போவே விட்டுறேன். சார் எனக்கு சந்தோஷம்டா, இப்போ உடனே ஆரம்பிச்சிருவான். எனக்கு தெரியாது, ஒரு வாரம் ஆச்சு பார்த்துன்னு. சரி நீ இப்போ மூடிடு, உனக்கு கீழே இடம் தப்பு தான், உன்னை நீ பார்த்துக்கிறேன் நான். முதல்ல நீ கல்யாணம் மூடிடும். நான் நீங்கள் அப்படியே தேரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க.
அவர் ஃபேஸில் எந்த ஒரு எமோஷனும் இல்லை. அவர் உங்களை பார்த்துட்டு திரும்பிடுறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் அந்த ஃபாதர் முன்னாடி நிற்கிறீங்க. ஜியா ரிங்கை வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. அப்போது ஃபாதர் வந்து தேவங்க பார்த்து கேட்குறாரு, வாயனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான. தேவம் எஸ்ன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களையும் ஃபாதர் கேட்கும்போது நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. தேவங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் கண்ணில் தண்ணி வருது. யூ மே கிஸ் தி பிரைட்னு வந்து ஃபாதர் சொல்கிறாரு. அப்போது உங்ககிட்ட உங்களோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் ஐஸை பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் நெக்கை ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி வந்து உங்களோட லிப்போட கார்னரில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை விட்டு நகர்ந்து போயிடுறாரு. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து விங்க் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ராமி, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா.